கணக்கெடுப்பு மத்திய அரசு அறிவிப்பின் பின்னணி என்ன? இந்தியர்களை சாதியின் பெயரால பிளவுபடுத்துறது எதிர்கட்சிகளோட மிகப்பெரிய சதின்னு பேசிய பிரதமர் மோடி இப்போ மனம் இறங்கி வந்திருக்கிறதா சாதிவாரி கணக்கெடுப்புல எதிர்கட்சிகள் கருத்து தெரிவிச்சிருக்கிறதும், சாதிவாரி கணக்கெடுப்பை நேரு தொடங்கி காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் யாருமே முன்னெடுக்கலன்னு பாஜகவினர் சொல்றதும் தொடர்ற நிலையில அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதி குறித்த விவரங்கள் இடம்பெறும்னு மத்திய அரசு சொல்லி இருக்கிற முடிவு வரவேற்பு பெற்றாலும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. இந்தியா முழுக்க இருக்கிற சாதிகளை வகைப்படுத்துறதும் அதோட உட்பிரிவுகளை சரியா பிரிக்கிறதும் பல்வேறு சவால்களை கணக்கெடுப்புல கொடுக்கும்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல இடஒதுக்கீடு அளவுகளுக்கும் சமூக நீதி மக்கள் நல திட்டங்களுக்கு இது உதவியா இருக்குங்கிற வாதமும் வைக்கப்படுது. இந்த சாதிவார கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு அனுமதி அளிச்சதுக்கு காரணம் யார் அப்படிங்கிற விவாதமும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு அனுமதி அளித்ததன் பின்னணி என்ன? சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அனுமதி அளித்த பின்பும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவது ஏன்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்தியாவில் முதல் முறையா 1881 தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. 1881 இருந்து 1931 வரைக்கும் 6 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. இப்ப பின்பற்றுற சாதிவாரியிலான எண்ணிக்கை விகிதம் அப்படிங்கிறது 1931 எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பிலான தரவுகளா தான் இருக்கு. 1951 பட்டியலினம் மற்றும் பழங்குடியின விவரங்கள் மட்டும் சேகரிக்கப்பட்டுச்சு. 1953 இந்திய அரசியலமைப்பு சட்டம் 340வது பிரிவின்படி காகா கலேல்கர் தலைமையில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. 1979 ஆரம்பிக்கப்பட்ட மண்டல் கமிஷன் அளித்த பரிந்துரைகளின்படி 1990 பிற்படுத்தப்பட்டோருக்கு அரசு பணிகள்ல 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு. 2011 சமூக பொருளாதார மக்கள் தொகை கணக்கெடுப்போட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு ஆனா அந்த தரவுகள் வெளியிடப்படாமலேயே இருந்துச்சு. 2021 எடுக்கப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்போட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கொரோனாவால தள்ளி போச்சு. அதுக்கு நடுவுல காங்கிரஸ், திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில மத்திய அரசோட இந்த முடிவு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும்ங்கிறத உறுதி செஞ்சிருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து நடத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. படிவத்தில் சாதி குறித்த பிரிவும் இடம்பெறும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் எடுக்க முடியும்னு, மாநில அரசுகள் சர்வே மட்டும்தான் எடுக்க முடியும்னு தெரிவிச்சிருக்கு. பீகார், கர்நாடகா போன்ற மாநிலங்கள் எடுத்தது சர்வே தானோ, அதனால அது சந்திச்ச சட்ட சிக்கல்களை சாதிவாரி கணக்கெடுப்பு சந்திக்காதுன்னு சொல்லப்படுது. ஆனா மத்திய அரசோட இப்ப எடுக்கப்பட்டிருக்க அதிரடி முடிவு சமூக நீதியை நிலைநாட்டவா இல்ல பீகார் தேர்தலுக்காகவா அப்படிங்கிற விமர்சனமும் மத்திய அரசு நோக்கி எழுப்பப்படுது. அரசியல் சாசனம் அளிச்சிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியமானதுன்னு அம்பேத்கர் வலியுறுத்தியதன் அடிப்படையில இடஒதுக்கீட்டால பயனடைபவர்கள் பாதிக்கப்படாம கணக்கெடுப்பு நடத்தப்படணும்னு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. ஆனா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எப்ப தொடங்கும்? மாநிலங்கள்ல உள்ள சாதிய உட்பிரிவுகளை மத்திய அரசு எப்படி அணுக போகுது? இதுல சாதியற்றவர்களா சொல்றவங்களை வகைப்படுத்த என்ன வழிமுறை இருக்க போகுதுங்கிற கேள்விகளும், மாநிலங்கள் எடுக்கிற சர்வே முடிவுகளோட வேறுபடுற புள்ளி விவரங்கள்ல அரசு என்ன தரவுகளை அடிப்படையா எடுத்துக்கும் அப்படிங்கிற கேள்விகளுக்கும் விடை தேட வேண்டி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த எல்லா கேள்விகளும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான வரைவு வெளியாகிறத பொறுத்தே இத விவாதத்திற்கு உட்படுத்தப்படும்னு சொல்லப்படுது.